இந்த வீடியோவில் யூனிட் 10ல இருந்து அரிஸ்டாட்டில்ஸ் போயட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 சாப்டர் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 13 சாப்டர் ரிலேட்டடாக வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்கை மேலே கார்ட்ஸில் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 14th சாப்டர்லேருந்து 26th சாப்டர் வரைக்கும் பார்க்க போகிறோம். சாப்டர் 14, Spectacle and Tragic Emotions. Spectacle in a drama means a tragic event being shown. ஸோ ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்டக்கல்ண்டா என்னன்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு ட்ராஜிக் ஈவெண்ட், ட்ராமாவில் வர ட்ராஜிக் ஈவெண்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் டிசாஸ்ட்ரஸ் அண்ட் வில் அரோஸ் பிட்டி அண்ட் ஃபியர். ஸோ அந்த ட்ராஜடி பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டரில் தான் போய் முடியும், பேரழிவில் தான் போய் முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்குறப்போ எப்படி இருக்கும்னா ஒரு பிட்டி வரும், ஒரு ஃபியர் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சாப்டர் 15, கேரக்டரைசேஷன். 4 points. The character must be good. ஸோ 15th சாப்டரில் பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷனை பற்றி பேசியிருக்காங்க. அதில் 4 பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட், த கேரக்டர் ஷுட் பி மேட் அப்ராப்ரியேட் இன் அ ட்ராஜடி. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற கேரக்டர் அந்த ட்ராஜடிக்கு ஏத்தாப்புல இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட், தே ஷுட் பி ட்ரூ டு லைஃப். ஸோ அந்த கேரக்டர் லைஃப்பில் ரொம்ப ட்ரூவாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோர்த், த ட்ராஜடி ரைட்டர் ஷுட் மேக் த கேரக்டர் கன்சிஸ்டன்ட் த்ரூஅவுட். ஸோ ஒரு ட்ராஜடி எழுதுகிறப்போ ரைட்டர் அந்த கேரக்டர் எப்படி வச்சுருக்கணும்னா ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், கதை முடிகிற வரைக்கும் அந்த கேரக்டர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. சாப்டர் 16, அனகனோரசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஸ்கவர்னு அர்த்தம். தேர் ஆர் 6 கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கவரி. ஸோ எத்தனை கைண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 6 கைண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஆர் மார்க் யூஸ்ட் பை த ட்ராமட்டிஸ்ட். ஸோ ட்ராமட்டிஸ்ட் நிறைய சயின்ஸ் அண்ட் மார்க்ஸ் அவருடைய ட்ராமாவில் யூஸ் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. மேட் அட் த வில் ஆஃப் த போயட். ஸோ ஒரு போயட் அவருடைய வில்லுக்கு ஏற்றாப்புல போயத்தை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது அவருடைய மெமரிஸ் மூலமாக கூட நடக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. born out of reasoning a character. ஒரு கேரக்டர் ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. based on bad or false reasoning. ஸோ ஒரு கேரக்டர் ஒரு நல்ல விஷயத்துக்காக உருவாயிருக்கலாம், இல்லைன்னா ஒரு பேடான விஷயத்துக்கு கூட உருவாகிருக்கலாம்னு சொல்கிறாங்க. arise from incidents and actions. ஸோ ஒரு கேரக்டர் ஒரு சம்பவம் மூலமாகவோ இல்லை ஒரு காரணங்கள்னாலமோ கூட உருவாகிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சாப்டர் 17, 3 rules for construction of plots. ஒரு பிளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 3 ரூலை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு அரிஸ்டாட்டில். த ட்ராமட்டிஸ்ட் ஷுட் விசுவலைஸ் த ஆக்சுவல் சீன்ஸ் ஆஃப் த ட்ராமா. ஸோ ஒரு ட்ராமட்டிஸ்ட் என்ன செய்யணும்னா அந்த சீனை விசுவலைஸ் பண்ணணும், ட்ராமாவில் இருக்கிற சீனை விசுவலைஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாரு. A poet should even act his story with gesture. ஒரு போயட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஸ்டோரியை ஜெஸ்டர் மூலமாக கூட சொல்லலான்ற மாதிரி சொல்கிறாங்க. A poet should simplify and reduce the story from his drama to a universal form. ஸோ ஒரு ட்ராமட்டிஸ்ட் இல்லைன்னா ஒரு போயட் அவர் சொல்ல வர விஷயத்தை ரொம்ப சிம்பிளிஃபையாகவும் ரெடியூஸ் பண்ணியும் யூனிவர்சல் ஃபேக்டோட சொல்லணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாப்டர் 18, காம்ப்ளிகேஷன் denouement 4 distinct species of tragedy. Action commences in the middle of the life of the protagonist. Such incidents are supposed to have taken place before the opening scene called complication. ஸோ இங்கே காம்ப்ளிகேஷன்டா என்னன்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரொட்டகானிஸ்டோடைய லைஃப் ஸ்டோரியை சொல்ல போகிறோம்னா அதை நம்ம மிடில் போர்ஷனில் இருந்து கூட ஆரம்பிக்கலாம், அவருடைய லைஃப்பில் இருக்கிற மிடில் போர்ஷனில் இருந்து கூட ஆரம்பிக்கலாம். அதவே நம்ம என்ன செய்யலாம்னா ஓப்பனிங் சீனாக கூட வச்சுக்கிடலாம்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ
ஸோ அதைத்தான் வந்து என்ன சொல்றாருன்னா காம்ப்ளிகேஷன்ன்ற மாதிரி வந்து அரிஸ்டாட்டில் வந்து சொல்றாரு. டினோமினன்ட் இஸ் அ சீரியஸ் ஆஃப் இன்சிடென்ட் இன் அ ட்ராமா. ஸோ டினாமினன்ட்னா என்னதுன்னா முடிவுன்னு அர்த்தம். ஸோ ஒரு ட்ராமா வந்து முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய சீரியஸான இன்சிடென்ட்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ட்ராமாவில் வந்து சேர்க்கலான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. த 4 distinct species ஆஃப் ட்ராஜடி. ட்ராஜடியில் இருக்கிற வகைகளை வந்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ட்ராஜடி. ஒரு ட்ராஜடி வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிற ட்ராஜடி ஒரு வகைன்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து ட்ராஜடி ஆஃப் சஃபரிங். இந்த வகையான ட்ராஜடியில் பார்த்தீங்கன்னா சஃபரிங்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். The tragedy of character protagonist is responsible for this fall. ஸோ தேர்ட் டைப் ஆஃப் ட்ராஜடியில் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டகானிஸ்ட், அதாவது ஹீரோ தான் வந்து காரணமாக இருப்பார். அவர் கீழே விழுந்ததுக்கு காரணம் வந்து அவர் தான் வந்து இருப்பாருன்ற மாதிரி சொல்கிறாரு. த ட்ராஜடி ஆஃப் ஸ்பெக்டக்கிள்ஸ். ஸோ இந்த ஃபோர்த்து ட்ராஜடியில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்குன்னா நிறையா டிசாஸ்டர்ஸ் வந்து நடக்கும். அதைத்தான் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா ட்ராஜடி ஆஃப் ஸ்பெக்டக்கிள்ஸ்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சாப்டர் 19 தாட் இன் ட்ராஜடி. ட்ராஜடியில் என்னெல்லாம் வந்து பிரதானமாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ப்ரூஃப் அண்ட் ரிஃப்ராக்ஷன், அதாவது நிறையா வந்து வாதங்கள் வந்து நடக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நிறையா வந்து ரெஃப்ராக்ஷன் வந்து இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு ட்ராஜடியில். ப்ரொடக்ஷன் ஆஃப் எமோஷ்னல் எஃபெக்ட்ஸ், நிறையா வந்து எமோஷ்னல் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இண்டிகேஷன் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆன் த ஹோல் தாட்ஸ் த்ரூ வேர்பல் எக்ஸ்பிரஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம சொல்ல வர தாட்ஸை வந்து நிறையா வேர்பல் எக்ஸ்பிரஷன் மூலமாகவும் கம்யூனிகேட் பண்ணலாம், நிறைய இன்ட்ராக்ஷன் மூலமாகவும் நம்மளுடைய தாட்ஸை வந்து கன்வே பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சாப்டர் 20 டிக்ஷன், சாய்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ நம்ம வந்து வேர்ட்ஸை வந்து நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணணும், அதை வந்து ப்ராப்பராக அந்த வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சாப்டர் 21 டூ கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், சிம்பிள் வேர்ட்ஸ், டபுள் ஆர் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் 2 வகை இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து சிம்பிள் வேர்டுன்னு சொல்கிறாரு, இன்னொன்று வந்து காம்பவுண்ட் ஆர் டபுள் வேர்ட்ஸ்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து சாப்டர் 22 டிக்ஷன் இன் 6 கேட்டகரிஸ். ஸோ இதில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 கேட்டகரிஸ் இருக்கிறதா வந்து சொல்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ட் இன் ஆர்டினரி ஸ்பீச், நம்ம இயல்பு வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற வேர்டை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு. செகண்டு ஃபாரின் வேர்ட்ஸ், நிறையா வந்து ஃபாரின் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து மெட்டஃபரிக்கல் வேர்ட்ஸ், நிறைய மெட்டஃபரிக்கல் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளட்டி சன், காப்பர் ஸ்கை, இதெல்லாம் வந்து மெட்டஃபரிக்கல் வேர்ட்ஸ். அடுத்து ஃபோர்த்து ஆர்னமெண்டல் எக்ஸ்பிரஷன், நம்மளுடைய எக்ஸ்பிரஷனை வந்து ரொம்ப ஆர்னமெண்டலாக வந்து யூஸ் பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ காயினேஜ், புது வார்த்தைகளை நம்மளே வந்து உருவாக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு வேர்ட்ஸ், நம்ம இருக்கிற வார்த்தையவே வந்து என்ன பண்ணலாம்னா மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து சாப்டர் 23 எபிக் போயட்ரி. அண்ட் எபிக் போயம் டஸ் நாட் இமிட்டேட் ஹியூமன் ஆக்ஷன். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா எபிக் போயட்ரின்னா என்னன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எபிக் போயம்னா என்ன சொல்கிறாருன்னா அது வந்து ஹியூமனோடைய ஆக்ஷனை வந்து இமிட்டேட் பண்ணாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இட் ஷுட் ஹாவ் அ பிகினிங், அ மிடில் அண்ட் எண்ட். ஸோ எபிக் போயம் நீங்கள் வந்து எழுத போகிறீங்கன்னா அதில் வந்து ஒரு பிகினிங் இருக்கணும், ஒரு மிடில் இருக்கணும், ஒரு எண்டு இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. இட் டீல்ஸ் வித் ஈவெண்ட்ஸ் பிலாங் டு செவரல் பீரியட்ஸ் அண்ட் லைவ்ஸ் ஆஃப் மெனி பர்சன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எபிக் போயமில் வந்து நிறைய சம்பவங்கள் வந்து நடக்கும், அது வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் வந்து எபிக் போயம் இருக்கணுன்ற மாதிரி அரிஸ்டாட்டில் வந்து சொல்கிறாரு. சாப்டர் 24 கம்பேரிசன் பிட்வீன் எபிக் அண்ட் ட்ராஜடி. ஸோ இந்த சாப்டரில் வந்து அரிஸ்டாட்டில் வந்து எபிக்னா என்ன, ட்ராஜடின்னா என்னன்ற டிஃபரன்ஸை வந்து சொல்லியிருக்காரு. சாப்டர் 25 ரெஸ்பான்ஸ் டு கிரிட்டிக்ஸ் கொஸ்டின். Critics five fault: impossibility, irrationality, immorality, contradiction, technical correctness. ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து
அரிஸ்டாட்டில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து எதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இம்பாசிபிலிட்டி, இர்ரேஷனாலிட்டி, இம்மோராலிட்டி, கான்ட்ரடிக்ஷன், டெக்னிக்கல் கரெக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம அரிஸ்டாட்டில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. Impossibilities can be used spontaneously, not deliberately. ஸோ இங்கே வந்து இம்பாசிபிலிட்டியை வந்து நம்ம வந்து ட்ராமாவில் வந்து தேவைப்பட்டா யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்காக எப்பப்பார் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. தே கேன் பி அலோடு ஃபார் கேரக்டர் ரீவேல்யூஷன். ஸோ இதை வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னா கேரக்டர் ரீவேல்யூஷன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாரு. வாட் இஸ் இர்ரேஷனல் இன் ஒன் ஏஜ் பிகம் ரேஷனல் இன் அதர். ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவைப்படுற ஒரு விஷயம் இன்னொரு காலகட்டத்தில் வந்து தேவைப்படாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. கில்லிங் அன் எனிமி இன் த பேட்டில் ஃபீல்ட் இஸ் நாட் இம்மோராலிட்டி. ஒரு எதிரியை வந்து பேட்டில் ஃபீல்டில் கொல்ற மாதிரி காட்டுறது வந்து இம்மோராலிட்டி கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்ஜெக்ஷன் இஸ் டு அச்சீவ் கிரேட் குட் ஆர் அவாய்ட் கிரேட் ஈவில். ஸோ இதில் இருக்கிற அப்ஜெக்ஷன் என்னதுன்னா ஒரு நல்ல விஷயத்த செய்யறதுக்காகவும் ஒரு ஈவில் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் ஒருத்தரை வந்து பேட்டில் ஃபீல்டில் கொள்வது தப்பே கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. poetic syntax may be resolved by checking the punctuation. poetic license may be allowed. ஸோ ஒரு போய்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி சாய்ஸஸ் வந்து கொடுக்கலாம்னா அவருடைய பஞ்சுவேஷனை வந்து செக் பண்ணலாம். போய்ட்டுக்கு வந்து தான் வந்து என்ன வேணாலும் செய்யக்கூடிய லைசன்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி அரிஸ்டாட்டில் வந்து சொல்கிறாரு. Chapter 26, The Superiority of Tragedy over Epic. ஸோ இந்த சாப்டரில் எதை பற்றி வந்து சொல்கிறாருன்னா ட்ராஜடி ஏன் எப்பிக்கை காட்டிலையும் வந்து பெருசாக வந்து பேசுகிறாங்கன்றதை வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து 3 காரணங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் அண்டு ஸ்பெக்டக்கல்ஸ் ஆர் தேர். ஸோ ட்ராஜடியில் பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் ஸ்பெக்டக்கல்ஸும் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. நிறையா டிசாஸ்டர்ஸான இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. எஃபெக்ட் ஆன் எமோஷ்னல் ஸ்ட்ராங்கர். நிறையா வந்து எமோஷ்னல் விஷயங்கள்லாம் நடக்கும் ட்ராஜடியிலன்ற மாதிரி சொல்கிறாரு. 3வது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் யுனைட்டி. ஸோ ஒரு ட்ராமாவுக்கு தேவைப்படுற 3 யுனைட்டியை வந்து நம்ம வந்து ட்ராஜடியில் பார்க்கலாம்னு சொல்கிறாரு. டைம், பிளேஸ், ஆக்ஷன், இந்த 3 யுனைட்டி வந்து சேர்ந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு.